நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு முதல் மகிழ்ச்சி என்னென்னா, இந்த அக்கையனம் அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ் தலைப்பு வச்சுருக்காப்புல. அதற்கான விளக்கம் ஒரு இயக்குனர் வந்து அவரே சொல்லுவார். நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம். அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு 2 பேருக்கு சொல்லணும். உதய் இயக்குனருக்கும், பிறகு பரத் 2 பேருக்கும். முதல்ல தொடங்கியிருக்காங்க. எனக்கு இன்னமும் அந்த பசுமையாக நினைவு இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல்லாம் சொன்னது ஒரு அருமையான, ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். பிறகு இசை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கேட்ட அந்த 4 பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ள அப்படியே பயணம் பண்ணுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ள ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய இசையும் இருக்குது, ராக் மியூசிக் இருக்குது, இந்திய நாட்டார் இசையும் இருக்குது, இந்திய செவ்வியல் இசையும் இருக்குது. ஒரு ஆழமான ஒரு இசை அவருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் பரத்துக்குள்ளே. அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு. வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையை போடாமல் கலந்து கட்டி இருக்குது. அதுவும் அந்த முதல்ல வந்த பாடலில் வரிகள் நண்பன் நண்பன் மோகன்ராஜ் சிறப்பாக எழுதியிருந்தாப்புல. இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியருக்கான இந்த வருடத்துக்கான விருது. நிறைய வாங்க நண்பா, சேர்ந்து ஓடுவோம், பறப்போம். ஆமாம். அப்புறம் அருண் பாண்டியன் ஐயாவுக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி படபடப்படலாம் இருந்தேன். அப்புறம் பழகும் போது தான் தெரிஞ்சது, அந்த பலாச்சோள மாதிரி வெளியே தான் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சாப்புல, உள்ளுக்குள்ளே இனிக்க 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 அன்பாக இருக்கார் அவர். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள் படத்தில் நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதில் புதுமுகமாக அறிமுகமாக இருக்காங்க. அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தரை வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுங்கிறது பெரும் துணிவு. அதுக்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. கீர்த்தி மேம், கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன். கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் இயக்குனர் சொன்னேன், எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நிறைய பண்ணணும் மேம், நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அசோக் செல்வனோட நீங்கள் இணைஞ்சது, உங்களுடைய காதல் பெருகி அற்றாராக போயிட்டே இருக்கட்டும். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது. நீங்கள் படமும் பாருங்கள். பரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து. ஏன்னா உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு ஓசை எதிர்பார்க்கவே இல்லை. ஆகச்சிறந்த ஒரு பணி செய்திருக்காங்க. உதய்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சக பயணியாக கலைஞனா நேர்மையோடு இன்னும் நிறைய செய்யுங்க. ஆமாம், நிறைய வாசிங்க. இது அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. மற்ற வந்திருக்கிற மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சார். இவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அருண் பாண்டியன் சார், பெரிய நன்றி. ஏன்னா கார்த்திக் நேதாவும் நானும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடித்த கவிஞன், பிடித்த பாடலாசிரியர். ஒரு ஒரு பாடலுக்குள்ளே ஒரு நவீன கவிதைகளை உள்ளே வைக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சக பாடலாசிரியர்கள் ஒருத்தர். ரீசெண்டாக 5 வண்ண பூவே எனக்கு பெரிய ஃபேன், தலைவர் நண்பா. அவ்வளோ ரஹ்மான் சாருக்கு நீங்கள் எழுதியிருக்கிறதுல எனக்கு இன்னும் நிறைய அவருக்கு எழுதணும். நீங்கள் சிறப்பாக அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த விழா நாயகன் பரத் வீரராகவன், என்னுடைய 2வது பிறந்தநாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரஹ்மான் சார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்தது இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கூடிய சீக்கிரம் வரணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உதய் ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்கிறதுல கெட்டிக்காரர். இந்த 2 பேரும் வந்து எந்த கலைஞர்களையும் வலிக்காமல் அடிக்கிறதுல அதுலேயும் கெட்டிக்காரங்க. ஸோ பாடல் வரிகளை வாங்குறதுல ரொம்ப இது இல்லைங்களே, அதாவது ஒரு நாசுக்காக சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாப்பி. நண்பர்களாக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் பரத் சூப்பராக வரணும் அப்படிங்கிற
அந்த அன்பு ரொம்ப பெருசு. இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்குற ஒரு கதையை, ஒரு களம் அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா அருண் பாண்டியன் சார். உங்களுக்கு பெரிய மனசு. இத்தனை அறிமுகங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து அவ்வளோ கட்ஸ் வேணும், அன்பு வேணும். அவ்வளோ அன்பு அவர்கிட்ட இருக்குது. முதல் முறையாக அவரை மீட் பண்ணும்போது நான் அவரை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், உங்கள் படத்தில் நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ உங்களை நேசிச்சிருக்கேன் சார். நான் வந்து இணைந்த கைகளில் அந்த கயிறில் நீங்கள் ராம்கி சார் போய் காப்பாற்றுவீங்களா, அதை நான் திருப்பி திருப்பி இப்பயும் பார்ப்பேன், எப்பயும் பார்த்துட்டு இருப்பேன் சார். அந்த அளவுக்கு நான் வந்து மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த டைட்டிலே நான் வந்து பயங்கரமாக நான் நேசித்தது. அது என்ன வரலே நினைக்கிறேன் சார். ஆனால் சூப்பரான டைட்டில் சாருக்காக நான் அந்த வந்து சின்ன வயசில் அப்படி இயங்கின காலங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சார், நீங்கள் ஊமை வழிகள் வந்து வெளிவரதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க சார். அதையே நீங்கள் சூப்பராக கதையாக பண்ணலாம். அவ்வளோ அழகாக, அவ்வளோ த்ரில் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சத்யம் தேட்டர் வாசல் அந்த படத்துக்கான கியூ நின்றுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்கள் கண்ணில் நான் வந்து அந்த வெற்றியை நான் பார்த்தேன் சார். அவ்வளோ ஹாப்பியாக சொன்னீங்க சார். நம்ம அந்த டைமில் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்த அந்த பரவசத்தை வந்து நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஏன் அதை நான் எங்கே அப்போ ஃபீல் பண்ணேன்னா, உண்மையே சொல்கிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு க்ரௌடாக நிறைய பேர் வரும்போது இப்படி தான் நான் அருண் பாண்டியன் சார் வந்து இதை அவர் படத்துக்கு ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கீர்த்தி மேம், நான் வந்து இதில் வாழ்க்கையே போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து எழுதும்போது உங்கள் விஷுவல் பார்த்துட்டு தான் எழுதினேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இங்கே தான் அப்பா பொண்ணாக இருக்காங்க. படத்தில் வேற ஒரு கதை மாந்தர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உதய் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது பெரிய படங்கள் ஆகுது. அதை நீங்கள் குடும்பத்துலேயும் நிரூபிச்சிருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அதை வந்து சாத்தியப்படுத்திருக்கீங்க. ஊடகங்கள் படம் நல்லா இருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. இந்த படமும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ப்ரெஷோவில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது முதல் டைட்டில் ட்ராக் எழுதின புது பாடலாசிரியர் சாண்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்காரா பிரதர்? வாங்கலை ப்ளீஸ், சாரி. அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அந்த தத்தகாரம் ரொம்ப ரொம்ப சவாலானது. நிறைய எழுதுங்க. ரொம்ப ஆல் த பெஸ்ட். நான் உங்கள் பேரை கேட்டதான் உங்களுக்கு மேடை ஏற்றுன்னு தான் உட்காருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெருசாக வரணும். நன்றி. நன்றி சார். சாரை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த விழாவின் இன்னொரு நாயகன் அறிமுக இசையமைப்பாளர் பரத் திரிகவன் அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்க சார். என் பேர் பரத் வீரராகவன். என்னோட ஃபர்ஸ்ட் படம். அப்பா அம்மா முதல் நன்றி. என் அப்பா தான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரு. என் குருஸ்க்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லுன்னு நினைக்கிறேன். நித்யானந்த மாஸ்டர், பழனிப்பா மாஸ்டர், அனிதா ஃப்ரான்சிஸ் மேம், இவங்களாம் தான் கைட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷாந்த், அவனோட என்டையர் ஃபேமிலி, அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருமே. அண்ட் இந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதய் ப்ரோ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டியன் சார் வந்து என்னை எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்ஸ் தான் கேட்டாங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நிறைய ஸ்டேஜ் எழுதியிருக்கேன், வாசிச்சிருக்கேன், பேசுனதில்லை. சாரி. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சார் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து நான் கோட் பண்ணணும், மியூசிக்கு நான் என்ன பண்ணணுன்றது. ஸோ நான் வந்து சார்கிட்ட கோட் பண்ணுறேன். கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டில் பண்ணுருவியாடா அப்படின்னாரு. பண்ணிடுவேன் சார். அதோட ஒரு 3 மடங்கு பட்ஜெட் அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில. என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து நான் இன்றைக்கி தான் வரேன். ஃபஸ்ட்டு படம் இவங்கெல்லாம் மோகன் ராஜன்னா, கார்த்திக் மேத்தா சார், எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து 500 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார். ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். அண்ட் உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான, சென்சிபிளான, காமன் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் அவர். ப்ளீஸ் ரிமெம்பர் ஹிஸ் நேம், உதய் கே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.
அண்ட் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறைய வாட்டி திரும்பி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். திரும்பி திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழை தெரியாது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டியன் சார் எங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, செம்மையாக இருப்பார். பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் புல்லட்லாம் வந்திருப்பார், ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சாரை எல்லா இடத்துலையும். நீங்கள் எடிட்டர் தேவா ப்ரோ ஸ்வீட், செம்ம ஸ்வீட். அவர் ரொம்ப பொறுமை, நிறைய வேலை பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான், பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக. அவங்கெல்லாம் இப்போ பெரிய டைரக்டர்ஸ், இந்த டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம், அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும். ஸோ எவ்ரிபடி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி. எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகும், நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் 4 பாட்டு இருக்குது, கேட்டுப்பீங்க. காட் இஸ் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், சூப்பர் சார். தாடி வச்ச ஒரு மாஸ் வில்லனாக இருப்பார். அதே தாடியை க்ளீன் ஷேவ் பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு சாக்லேட் பையாக இருப்பார். லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா மேனன் சார் அவர்கள். எல்லாருக்கும் கைத்தட்டில் சுத்தமாக நினைக்கிறேன். பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக தமிழில் வந்து ரொம்ப நல்லா நான் பண்ணாமல் இருக்கேன். தெரிஞ்ச மக்கள் நிறையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பார்க்குறதா. எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல சரியா. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ அருண் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணும்னா பல வருஷம் ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டயலாக் எல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு. ஸோ அதை பற்றி பேச முடியல. பட் ஆமாம், இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, அந்த காலத்துலேயே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து இருந்தது. எவ்வளோ இன்ச்சு சார் அது? எவ்வளோ இன்ச்சு பைசப் இன்ச்சு? 22 இன்ச். அது எவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அது கிடைக்கிறதுக்கிட்டு. எனக்கு மட்டும் தெரியப்பட்டது வரவே இல்லை. ஸோ அந்த காலத்துலேருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு. என் ஃபேமிலி மொத்தமாக ஃபேனு. என் ஒய்ஃப் வந்து 80s இந்த இணைந்த கைகள் 90s அந்த டேப்பை போட்டு தேய்ச்சி போகிற வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு. எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபர்ஸ்ட் என்ன 2006-07 வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம். அவரும் நடிச்சிருந்தாரு, நானும் நடித்தேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோட இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றியிருக்கோம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் படம் விட்டு நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம். கடைசியாக வந்து இப்போது அவர் இந்த படம் பண்ணுறதா சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும். ஐம் 100% ஷுவர். அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க், இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த க்ரூ ஆகட்டும், எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மைக் ஹைட்டு இவ்வளோ பெருசு இருக்கு சார். அருண் பாண்டியன் சார், எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கலாமா? சார் என்னன்னா, ஐயோ ஆமாம் சார். சார் என்னன்னா, நம்ம ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக அவங்க கூட ஜிம் கூட வருவாங்களா சார்? எல்லாமே அந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்களே சார், அதனால கேட்டேன் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இவருக்கு தொடர்ந்து அடுத்தபடியாக நடிகர் பிரவீன் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ பரத் வீரராகவன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த மெல்லாடி சாங் என்னுடைய ஃபேவரட்டான பாட்டு அது. ஸோ கார்த்திக் நேதா சார் எழுதின பாட்டில் நான் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அருண் பாண்டியன் சார், கீர்த்தி, டைரக்டர் உதய், இவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் வந்து எனக்கு சாரோடையும் கீர்த்தியோடையும் 2வது படம். அன்பிற்கினியாளுக்கு அப்புறம் நான் இந்த படத்தில் சாரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணார். இந்த ஒரு ரோல் ஒன்று இருக்குது, டேரக்டர் அவர் தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார்.
சார் நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு மெயின் பில்லராக இருந்து மொத்த டைரக்ஷன் டீம் அண்டு சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் கோவிந்தராஜன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்டு பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் அக்கேனம். படம் வந்து ஜூலை 4th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எப்பவும் போல் அவங்களோட எல்லாருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு தேவை. தேங்க்யூ சார். நன்றி சார். இவரை தொடர்ந்து அடுத்தபடியாக பாடல் ஆசிரியர் கார்த்திக் நேதா சார் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். சார் ரீசெண்டாக பயங்கரமான ஃபேன் சார், எல்லாமே ட்ரெண்ட் ஆகும் சாங். ஆதித்யா ஷிவ் பிங் ஆக்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி வந்ததில். இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, இதோட கோ டைரக்டர் புவனேஷ் கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஏஎன்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம் அண்ட் அருண் பாண்டியன் சார் ஒரு கேரக்டர் பண்ணார். அப்புறம் கீர்த்தி பாண்டியன் தெரியும், நான் 10-15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு. நான் போய் முதல்ல கதையை கேட்டதுக்கப்புறம் நான் உடனே கீர்த்தி கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உன்னோட டேரக்டர் மீட் பண்ணியா? என்னோட டேரக்டர் மீட் பண்ண, ஓ ஹி கால்ட் யூ அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை வந்து வேற ஒரு படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் இந்த படம்னு சொல்லும்போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் தட் ஜெஸ்டர் ஆஃப் யோர்ஸ் வாஸ் வெரி ஸ்வீட் கீர்த்தி. அண்ட் கம்மிங் டு அருண் பாண்டியன் சார், ஹி வாஸ் த மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆதித்யா இந்த படத்தில் உன்னோட கேரக்டர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும், நீ ஹோப்ஃபுல்லி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து என் மொதல் படத்தில் உன்னோட தாத்தாவோடலாம் நடிச்சிருக்கேன் சார். ஐ ஹோப் அண்ட் இப்போ நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார். இட்ஸ் அ பிளெஸிங் ஆல்சோ. I hope this movie wins for all of us, especially தாத்தா தேங்காய் ஸ்ரீனிவாசன். ஸோ நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பேரை பேத்தி வரும்போது நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த லான்ச் வெட்டி இருக்கணும். Thank you so much. Hope this film is a huge success because a lot of debutants, fresh actors, fresh technicians. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வெற்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார் தாத்தா தேங்காய் சீனிவாசன் சார்னா அப்போது சுற்றி தம்பியா நீங்கள்? சூப்பர் சார், பேசும்போது அவ்வளோ ஈஸியாக வர மாதிரி ஆன்சர் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சாரி தொடர்ந்து அடுத்தபடியாக கோரியோகிராஃபர் பூபதி சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு ஃபேமிலி தான். ஸோ நான் அன்பான டீம் அன்பின் கிணனில் தான் நான் சாரோட மீட் பண்ணி ஒர்க் பண்ணேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் காலிங். கல்கி பிரதர் சொன்ன மாதிரி சார் ஒரு கால் பண்ணுறாரு அப்படின்னா அது ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான். ஸோ கால் பண்ணி எங்கடா இருக்க இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா போய் மீட் பண்ணோம். ஸோ யார் என்னன்னு க்ரூ சொன்னால் இந்த டீமை பற்றி பயங்கரமாக பேசினார். அப்படியே ஒரு புது டீம் தான், பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க, கதெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ சார் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் ஈகராக எல்லாருமே வெயிட்டிங் சார். அண்ட் கீர்த்தி மேம் ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் தைரியமாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நான் பார்த்தேன். சுபவன் ஆல் குட். ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். இப்போது அடுத்தபடியாக வந்து ஒருத்தர் வந்து பேச போகிறாரு. நான் ஃபஸ்ட்டு சாரோட ஆஃபீஸ் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிமுகம் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே புதுமுகம் அப்படின்னாங்க. நான் கூட ஒரு பார்த்துட்டு நினச்சேன் இவனும் அறிமுகம் ஹீரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பேச தெரிஞ்சு இவர் தான் டேரக்டர் அப்படின்னு. அறிமுக டேரக்டர் உதய அவர்களை மேலே கிடைக்கிறோம். வாங்க சார். நல்லா இருக்கும் சார். இது பர்மிஷன் கிடைக்கலாமா சார்? அருண் அண்ட் பாண்டியன் குரூப்ஸ். ஆனால் வந்து நான் வந்து அதுக்கு நிறைய விரிவாக்கம் எழுதி வச்சுருக்கேன் சார். ஏஎன்பினா அன்பு அண்ட் பண்பு. நான் சார் ஆஃபீஸ் போனப்போ அது தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு ஏஎன்பி அப்படின்னா அப்பா பொண்ணு. இன்னைக்கு அக்கேனம் படத்தில் வந்து அப்பா பொண்ணு சேர்த்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஏபினா அறிமுக பாண்டியன். ஏன்னா சார் வந்து அவ்வளோ பேர் இங்கே அறிமுகப்படுத்திருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் வந்து சொல்லணும்னா அறிமுக இயக்குனர், அறிமுக மியூசிக் டைரக்டர், அறிமுக எடிட்டர் அண்ட் இன்னொரு ஒரு சின்ன பையனை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க சார். அது வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி ஆங்கராக நான் தான் சார். எனக்கு இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ எனக்கு நானே கை கட்டிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
சார் அப்போ வந்து ஏஎன்பியில் வந்து இன்னொன்று இருக்குது சார், சொல்லலாமா? இல்லை உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. சொல்ல வேணாம் சார். சார் எனக்கு கடைசியாக ஏஎன்பிக்கு நான் ஒரு பெரிய விரிவாக்கம் சொல்லியிருக்கேன் சார். அது என்னன்னா ஆன் டைம் பேமெண்ட் சார். சார்ட்ட ஒர்க் பண்ணால் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்துடும். ஸோ தேங்க்யூ சார். இந்த வகையில் வந்து முதல்ல வந்து நம்ம எடிட்டர் அவர்கள் வந்து பேசுவதற்காக அழைக்கிறோம். ஏன் ஃபர்ஸ்ட் அவரை கூப்பிட்றோன்னா, நேரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவருக்கு தான் தெரியும் எது ஃபர்ஸ்ட் பேசணும், எது பேசக்கூடாது, எது வேணும், எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அவரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்றோம். சார் வெல்கம் சார். நீங்கள் எடிட் பண்ணி பேசுறீங்க சார். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அக்கேனம் இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்சனலாகவே. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே இது ஒரு பெரிய லேர்னிங் ஜேர்னியாக இருந்துச்சு சார் கிட்ட இருந்து. அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் வந்து டீமாக உட்காந்து அருண் பாண்டியன் சார், கீர்த்தி மேம், டைரக்டர் சார், சினிமாட்டோகிராஃபர், நான் எல்லாருமே டீமாக உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல்லையும் முன்னாடி உட்காந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூலும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். அண்ட் இந்த படத்தில் ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக், மிக்ஸு, இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு படத்துக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்னலாம் பெட்டர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து என்னால் நேரில் இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அந்த நாலேஜை வந்து என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கீர்த்தி மேம்க்கும் டைரக்டர் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஜூலை 4 தியேட்டர்ஸில் வருது. ஒரு நல்ல கண்டென்ட்டை படமாக பண்ணியிருக்கோம் டீம் எஃபோர்ட் போட்டு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சார் தேங்க்யூ சார். கரெக்டாக எடிட் பண்ணி பேசிட்டீங்க. நான் அடுத்தபடியாக ஸ்டன் டைரக்டர் பிசி ஸ்டன் பிரபு அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். இவர் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சவர் நினைக்கிறேன். ஏன்னா சார் படம்னாலே ஸ்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. சார் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப லைவாக கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். சாருக்கும் அதை பிடிக்கும், அதனால் அதை பண்ணியிருக்கோம். அதே டைமில் நம்ம சார்கிட்ட எந்த ஒரு விஷயம் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு நோஸ் இது வேணாம் அப்படி சஜஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் ரெடி சார். ஏன்னா சார் எல்லாத்துக்கும் ரெடி தான், நமக்கு எப்போயும் தெரியும். இந்த படத்தில் பர்டிகுலராக கீர்த்தி மேமும் சாரும் நிறைய விஷயங்கள் நல்ல லைவாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் ரொம்ப ஸ்டண்ட் வைஸாக பெரிய ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் நல்ல ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சீக்வன்சஸ் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண க்ரூஸ், அப்புறம் ஆக்ட்ரஸ், அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எடிட்டரோட ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணிட்டாப்ல. ஸோ அடுத்தபடியாக அறிமுக கேமராமேன் விக்னேஷ் கோவிந்தராஜன் அவர்கள் வந்து பேசுவதாக அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் படம். இத்தனை பேரையும் அவங்க டெபியூ பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து எங்கள் சாருக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப கைண்ட். ஆக்சுவலி ஷூட் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணோம், ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ எங்கள் சினிமாட்டிக் ஒர்க்குக்கு வந்து பகத் சார், செல்வா சார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்த ஒர்க் நல்லபடியாக எங்களுக்கு வந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு உங்கள் எல்லாரும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வந்து இங்கே பேச போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து ஒரு கேஷன் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே அழகாக காட்டுறதுனா வந்து கேமராமேன் தான். அவருக்கும் அடுத்து வந்து அழகாக காட்டுறது வந்து ஒரு காஸ்டியூமர் தான். ஸோ அந்த காஸ்டியூமரே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தா அவங்கள நாங்கள் பேச கூப்பிடுறோம். லெட்ஸ் வெல்கம் ஏஞ்சல் மேம். இவங்களுக்கும் வந்து இதுதான் முதல் படம். ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கும் பாண்டியன் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மூவின்றனால கொஞ்சம் தயக்கம் பதட்டம் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஆப்ஸ்டக்கிள்ஸ்ன்னு பார்த்தா ஒரிசா போய் அங்கே இருக்க காஸ்டியூம்ஸ்லாம் சூஸ் பண்ணது, அந்த கல்ச்சரோட எசன்ஸ் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அங்கே போய் நம்ம டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு நம்ம எல்லா க்ரியேட்டிவ் டீமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இப்போ அடுத்தபடியாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர படத்தில் எல்லா படத்துலையும் வந்து அண்ணன் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் காமெடியன் கல்கி அண்ணன் அவர்கள். அண்ணே வாங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனர் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அருண் பாண்டியன் சார், ஃபஸ்ட்டு அபியும் நானும் அன்பிற்கினியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோலில் பண்ணேன். அப்போ தான் வந்து சாரை தெரியும், கூகுள் சாரை அறிமுகப்படுத்தினாங்க. அதுலேருந்து நிறைய நடிச்சு காமிப்பேன் சார்கிட்ட. பயங்கரமாக அந்த குட்டிக்கண்ணம்லாம் போட்டு சார் இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நினச்சி காமிப்பேன். விழுந்து சிரிப்பார். சம்மடா கல்கி ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்பாரு. அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க, டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்பாரு. சார் இங்கே தான் இருக்கேன், வாடா ஒன்று பார்க்கணும் அப்படின்பாரு. சார் போவேன், போனால் டேய் நீ என்கிட்ட நடிச்சு காமிப்பதில்ல, அது மாதிரி பண்ணிக்காடா அப்படின்பாரு. அதில் நடிச்சு காமிப்பேன். எல்லாம் சிரிப்பாங்க. ஒவ்வொரு தடவும் கால் வரும். இப்போ இந்த படம் பண்ணும்போது கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் இங்கே இருக்கேன் சார். டேய் நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ நடிக்கணும் சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முந்த நாள் கூட மறுபடியும் ஒரு ஃபோன் கால், கல்கி எங்கடா இருக்க சார், சொல்லுங்கள் சார், ஆடியோ லஞ்ச் வச்சுருக்கேன்டா, வந்துருந்தா சார், வந்துட்டேன் சார், தேங்க்யூ சார். ஒவ்வொரு என்ன பண்ணாலும் சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே என்னோட படத்தோட குழுவில் இருக்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, சூப்பராக பேசிட்டீங்க. ஸோ அடுத்து இங்கே வரப்போகிற வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து போலீஸாக இருப்பார், இன்னொரு படத்தில் வந்து வில்லனாக இருப்பார், இன்னொரு படத்தில் வந்து ஒரு மாசான ரவுடியாக இருப்பார், இன்னொரு படத்தில் வந்து ஹீரோவாக இருப்பார். இந்த படத்தில் என்னவா இருக்காருன்னு தெரியல. லெட்ஸ் வெல்கம் பிரேமண்ணா அவர்கள். மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க, பிரபுதேவா சார். எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல நன்றியை அருண் பாண்டியன் சாருக்கு தான் சொல்லணும், இந்த படத்தில் என்னோட அங்கமாக வச்சதுக்கு. ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட பாடி பில்டிங்க்கு முதல் படம் அவரோட நான் பார்த்தது புலன் விசாரணை. அதில் வந்து அமிதாப் பச்சன் சாயல்லே இருப்பார் சார். புலன் அது கேப்டன் ஊமை விழிகள், சாரி ஊமை விழிகள். அதுதான் சாரை ஃபஸ்ட்டு நான் அதில் தான் பார்த்தது. அதில் எனக்கு பார்த்தோன்னே அமிதாப் பச்சன், அது சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், சார் அமிதாப் பச்சன் மாதிரியே இருந்தீங்க சார் இந்த படத்துலன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டிங்கில். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல சாரோட இது பெரும் பங்கு. ஒன் ஆஃப் த என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல ஒருத்தர் அவர். ஸோ கீர்த்தி சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இதில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட்டான கேமியோ. இன்றைய சூழலில் இந்த படம் நிச்சயமாக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை எனக்கு தெரியும். ஸோ அந்த கதையை நகர்த்துறது ஒரு கேரக்டராக நான் அதில் வரேன். ஸோ அகெயின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் இயக்குனர், கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி.